அனைவருக்கும் வணக்கம். அளவைகள் பார்க்கலாம். அளவைகள்னால் நம்ம மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது இப்போ கிலோகிராம்லேருந்து எப்படி கிராம் மாற்றுறது, கிலோ லிட்டர்லேருந்து எப்படி லிட்டர் மாற்றுறது, அந்த மாதிரி கன்வர்ஷன் இந்த எக்ஸசைஸில் நம்ம பார்க்கலாம். கிலோமீட்டர்னால் எவ்வளோ மீட்டர், அந்த மாதிரி. இது ஈஸிங்க. கிலோங்கிற வார்த்தை வந்தாலே 1000 வரும்னு அர்த்தம். இப்போ 1 கிலோகிராம் கொண்டு 1000 கிராம், 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். இதை நம்ம தெளிவாக 1 by 1 விளக்கமாக நான் சொல்கிறேன். இப்போ இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போ இதில் எது அதிக எடை கொண்ட விலங்கு, எது எடை அதிகமானது, அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கா. வெயிட் எது அதிகமாக இருக்கோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கன்வர்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஈஸியாக சொல்லித்தரேன். அடுத்த பேஜில் பாருங்கள். இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு கொடுத்து இந்த மாதிரி நிறையா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணால் 1 கிலோகிராமுக்கு 1000 கிராமுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஒன் காமன் ஜென்ரல் 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ 2 கிலோகிராம்னா எவ்வளோ வரும்? 2000 கிராம். இப்போ 15 கிலோகிராம்னா என்ன வரும்? 15000 கிராம். 23 கிலோகிராம்னா என்ன வரும்? 23000 கிராம். இப்படி தான். அப்போ 1000ஆல் இன்டூ பண்ணுவீங்க, அவ்வளோதான். 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். அப்போ எத்தனை கிலோகிராம் கேட்டாலும் சரி 1000ஆல் இன்டூ பண்ணுவோம். அதை தான் இங்கே ஆன்சராக நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். 1 கிலோகிராம் 1000 கிராம்னா 2 கிலோகிராம் 2000 கிராம். இப்போ 3 கிலோகிராம் தான் 3000. இந்த சைடு கொடுத்துட்டாங்கன்னா 1000ஆல் டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். 23 கிலோகிராம். அப்போ 1000ஆல் இன்டூ பண்ணுங்கள். கிலோகிராம்லேருந்து கிராம் கேட்டாங்கன்னா 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம் அப்படிங்கிறதுனால அது இன்டூ பண்ணுறோம். இது கிராமை கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்கன்னா டிவைட் பண்ணுவோம், அவ்வளோதான். இது நான் ஒரு குட்டி வீடியோவாக இப்போ காமிக்கிறேன். அது கீழே உள்ள கூட்டுக்கு நீங்கள் நார்மலாக அடிஷன் போடுவீங்களா, அதே மாதிரி போட்டால் போதும். வேறு எந்த சேஞ்சஸும் அதில் இல்லை. நார்மலாக எப்படி ஆட் பண்ணுவோமோ சாதாரண அடிஷன் தான். சப்ராக்ஷனும் அப்படி தான், நார்மல் சப்ராக்ஷனே பண்ணிக்கலாம், சரிங்களா. சப்போஸ் இந்த சைடு வெறும் எதுவுமே கொடுக்காம முழுசாக இப்போ 23 நான் ஒரு குட்டி வீடியோவே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம பார்த்து வரைக்கும் அதைத்தான் நீங்கள் தெளிவாக 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். அப்போ 15 கிலோகிராம்னா 15 × 1000, 15 × 1000 அப்போ 1500, 15000 கிராம். 7 கிலோகிராம்னா 7 × 1000. அப்போ கிலோகிராம்லேருந்து கிராம் மாற்றணும்னா நீங்கள் 1000ஆல் இன்டூ பண்ணணும். அதே இது கிராம் கொடுத்துட்டு கிலோகிராம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 1000ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 5000 1000ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 5. இப்போ 5 இதே மாதிரி இதை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 0 கேன்சல் ஆகிடுங்க. அப்போ 18. இப்படி தான் நம்ம போடுவோம், சரிங்களா. இன்னொன்று இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷனில் நீங்கள் நார்மல் அடிஷன் நார்மல் சப்ராக்ஷனே பண்ணிக்கலாம். இப்போ இது நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணி போட்டுருங்க. என்ன வரும்? அப்போ இது 130 கிராமு, இது 130 கிலோகிராம் 700 கிராம், சரிங்களா. இது நார்மலாகவே நம்ம பண்ணி போட்டுடலாம். இங்கே தான் கிராம் வரும். இது நார்மலாகவே பண்ணி போட்டுடலாம். அதே இது சப்ராக்ஷன் அடிஷன் நல்லா கேட்டுக்கோங்க. நார்மல் அடிஷன் பண்ணிடுறீங்க. சப்ராக்ஷன் பண்ணும்போது நார்மல் சப்ராக்ஷன் பண்ணலாம். ஆனால் எந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ இங்கே கிலோகிராம் இருக்குது, இங்கே கிராம் இருக்குது. இப்போ 30ல் 570 போகாது, சரிங்களா. அப்போ இங்கேருந்து நீங்கள் 1 பாரா வாங்கினீங்கன்னா இங்கேருந்து இப்போ 1 கொடுக்குறான். இப்போ 70லேருந்து இப்போ 1 கொடுத்தானா இங்கே 69000 இல்லைங்களா. அப்போ 1 கொடுக்கும்போது 1 கிலோகிராமுக்கு 1000 கிராம். அப்போது 1000தோடு இந்த 30 சேர்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1030ன்னு போடணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த மாதிரி பாரா வாங்கும்போது கன்வர்ஷன் கரெக்டாக பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் 1 கொடுக்குறீங்க, அப்போ 1000 தான் கொடுப்பீங்க. ஆல்ரெடி இங்கே 30 இருக்குது இல்லைங்களா. அப்போ 1030 கிராமாக மாறிடும். இப்போ 1030 கிராம்லேருந்து 570 மைனஸ் பண்ணணும். அப்போ 460 கிராமு. இதில் மைனஸ் பண்ணால் 9. இவ்வளோ அது ஆன்சர். இப்படி தான் பிரிக்கணும், சரிங்களா. பாரா வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வாங்கினீங்கன்னா 1000 கொண்டு சப்ராக்ட் பண்ணணும், சரிங்களா. இதே மாதிரி தாங்க கிலோகிராம் டு கிராம் மாதிரியே தான் கிலோ லிட்டர் டு லிட்டர், கிலோமீட்டர் டு மீட்டர். இது எல்லாமே ஒரே கான்வர்சேஷன் தான், ஒரே மாதிரி தான் வரும்.
கிலோ அப்படிங்கிற வந்தாலே 1000 இன்டூ பண்ண போகிறோன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா? அதே இது கிராமோ இல்லை வெறும் லிட்டரோ இல்லை வெறும் மீட்டரோ கொடுத்தாங்கன்னா 1000 டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த கிலோகிராமோ கிலோ லிட்டரோ இல்லை கிலோ மீட்டரோ கிடச்சிரும். இது உங்களுக்கு நீ கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். இந்த எக்ஸசைஸில் உள்ள ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். மோகனா வந்து 2 கிலோகிராம் 600 கிராம் திராட்சையும் 1 கிலோகிராம் 450 கிராம் கொய்யாப்பழம் வாங்கினாங்கன்னா கொய்யாப்பழத்தை விட மோகனா வந்து திராட்சையை எவ்வளவு அதிகம் வாங்கினார்? கொய்யாப்பழத்தை விட திராட்சையை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா, எத்தனை வந்து எவ்வளோ கேஜி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க கண்டுபிடிக்கிறேன். ரெண்டையும் வந்து என்ன பண்ணுவீங்க? மைனஸ் பண்ணும். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 600 கிராம்லேருந்து 450 கிராமை மைனஸ் பண்ணால் 150 கிராம். 2 கிலோகிராம்லேருந்து 1 கிலோகிராம் மைனஸ் பண்ணால் 1. அப்போ நீங்கள் இது மைண்டு கால்குலேஷனையும் போட்டாடலாம். இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கிலோகிராம் 150 கிராம். அடுத்தது பாருங்கள், அதில் எது பெருசுன்னு கேட்குறாங்க. 50 கிராமு 340 கிராம். அப்போ எது பெருசு? 340 கிராம். 640 கிராம் 800 கிராம். எது பெருசு? 800 கிராம். 34 கிலோகிராம் 22 கிலோகிராம். எது பெருசு? 34 கிலோகிராம். அடுத்தது பார்த்திங்கன்னா 1000 கிராம் பெருசா 1 கிலோகிராம் பெருசான்னு கேட்குறாங்க. இப்போ தான் படித்தோம் 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். ஸோ ரெண்டுமே ஈக்குவல். இந்த இடத்துல ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்தது கூட்டுக நீங்கள் நார்மல் அடிஷன் பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி கழிக்கவும் இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மல் சப்ராக்ஷன் பண்ணால் போதும். அந்த 10 மட்டும் இங்கேருந்து 1 பாரோ வாங்கினீங்கன்னா 1000 கொண்டு வாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது மொத்தம்னு கேட்டாங்கனாவே நீங்கள் ஆட் பண்ணி போட்டுருங்க. மிச்சம் பேலன்ஸ் வர மாதிரி வந்ததில் சப்ராக்ட் பண்ணி போடணும், அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் எதுவும் கொடுக்கலைங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த சாப்டர் பின்னங்கள் வருது. பின்னங்களை பார்ப்போம். பின்னங்கள்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஃப்ராக்ஷன் இயல் 5 இது. ஃப்ராக்ஷன் அதாவது வந்து நம்ம பங்கு பிரிக்கிறது. இப்போ எங்கிட்ட வந்து 4 சாக்லேட் இருக்குன்னா அது 2 பேர்த்துக்கு எப்படி கொடுப்போம்னா 2 கொடுப்போம். அந்த மாதிரி பங்கு பிரிக்கிறது தான் வந்து பின்னங்கள். இதில் மேலே உள்ள இப்போ ஒரு நம்பர் வருது. இப்போ 1/4 அப்படின்னா 1 இருக்கு இல்லையா, மேலே வருது இல்லைங்களா, அதை வந்து தொகுதியும்போம், கீழே வர்றது வந்து பகுதி அப்படிம்போம். இதெல்லாம் பேசிக்கு, சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். பின்னங்கள்னால் நம்ம வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது. சரிங்களா? இப்போ அதை வந்து சம்ஸ் வழியாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பாருங்கள், 2 சிவப்பு வண்ணத்துலேயும் 2 பச்சை வண்ணத்துலேயும் 2 ஊதா வண்ணத்துலேயும் 2 ஆரஞ்சு வண்ணத்துலேயும் 2 கருப்பு வண்ணத்துலேயும் 10 பென்சில் வாங்கியிருக்கார். சரிங்களா? அப்போ ஆரஞ்சில் எத்தனை இருந்துச்சு? 2. மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 10. அதனால் 2/10 போடுறோம். ஊதாவில் எத்தனை இருந்துச்சு? 2. மொத்தம் எவ்வளவு? 10. கருப்பில் எத்தனை இருந்துச்சு? 2. மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 10. பச்சையில் எவ்வளோ இருந்துச்சு? 2. மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 10. இப்படி தான் பிரிப்போம். அதாவது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை போட்டு பை மொத்தம், அதுதான் பின்னம்லாம் போடுவோம். சரிங்களா? இப்போ 3 பீட்ரூட் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 3 மொத்தம் எவ்வளோ பீட்ரூட் இருக்குது? 5. அப்போ 3/5 இந்த மாதிரி போடணும். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதை வந்து தான் போடணும். வட்டமிட்ட பகுதியை மட்டும் கேட்டுவாங்கன்னா, சப்போஸ் கேட்டாங்கன்னா வட்டமிட்ட பகுதி எத்தனை? 3 பீட்ரூட் வட்டமிட்டுருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குது? 5. அப்போ 3/5. வட்டமிடாத பகுதி பின்னம் கேட்டாங்கன்னா வட்டமிடாத எத்தனை பீட்ரூட் இருக்குது? 2 பீட்ரூட் இருக்குது. அப்போ 2/5. அவ்வளோதாங்க. ஈஸியாக தான் இருக்குது 4th ஸ்டாண்டர்டு. அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் எதுக்கு பார்த்துக்கிறீங்க அப்படின்னா பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம்ஸ் போட முடியும். இதோட அட்வான்ஸ் லெவலில் வர சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாருங்கள், இப்படி தான் போடுவோம். இப்போ மொத்தம் வந்து இப்போ ஒரு வட்டத்தில் 4 பாட்டாக பிரிச்சுருக்காங்க இல்லையா. இப்போ இதுக்கு எழுத சொன்னாங்க அப்படின்னா எத்தனை சைடாக இருக்குது பாருங்கள்? 1 சைடாக இருக்குது. 1/, மொத்தம் வந்து எண்ணி கவுண்ட் பண்ணி போடணும். இப்போ 1 2 3 4 அப்படி தான் போடுவோம். இப்போ 4. இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை சைடாக இருக்குது? 2. அப்போ 2/, மொத்தம் எவ்வளோ இருக்குது? 1 2 3 இப்படி தான் போடுவோம். இதே இது அவன் இப்படி கொடுப்பான், அவன் கொடுத்துருவான். இப்படி கொடுத்துட்டு இப்படி ஏதாவது ட்ரையாங்கில் கொடுத்துட்டாங்கன்னா நாலு மாற்றிப்போம். இப்போ 2/4னா மொத்தம் எவ்வளோ இருந்துச்சு? 1 2 3 4 இருக்குது. இல்லை 2 தான் சேட் பண்ணணும். ஸோ 2 மட்டும் உங்களுக்கு இந்த சைடு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சைடு சேட் பண்ணுங்கள். அப்போ 2/4. இப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்கலாம், இப்படி கொடுத்துட்டு இப்படி கேட்கலாம். சரிங்களா? இவ்வளோ பின்னங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிங்க.
பிரித்து அதாவது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். இதில் இந்த மேலே வருது இல்லைங்களா, இது வந்து தொகுதின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா பகுதி, அவ்வளோதாங்க. அவ்வளோ தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமானதாக வரும். கலப்பு பின்னம், தகு பின்னம், தகா பின்னம்லாம் வரும். தொடர்ந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே கிளியராக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணுற வகையில் எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் எளிய வடிவில் உங்களுக்கு நாங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எப்படி வந்து இப்போ பின்ன வடிவை எழுதுகிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குட்டி வீடியோ மூலமாக. இப்போ 1 by 1 நீங்கள் ஆன்சர் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றில் எத்தனை பூக்கள் வந்து வட்டமிட்டிருக்காங்க பாருங்கள். 1 2 3 4. அப்போ 4 பை மொத்தம் கவுண்ட் பண்ணுங்கள் 7. அப்போ 4 by 7. அடுத்து கேரட் பாருங்கள், எத்தனை கேரட் சர்க்கிளாக இருக்குது பாருங்கள், 5. அப்போ 5 பை மொத்தம் எவ்வளோ பாருங்கள், 8. பீட்ரூட் எத்தனை சர்க்கிளாக இருக்குது பாருங்கள், 3. இப்போ 3 பை மொத்தம் எவ்வளவு, 9. 3 by 9. இப்படி தான் வந்து நம்ம வந்து நோட் பண்ணணும், சரிங்களா. அடுத்தது இதை நான் மார்க் பண்ணியே காமிச்சிருக்கேன், வாங்க அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆன்சர் எதையும் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நம்ம ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பொறுத்துக பாருங்கள், எத்தனை ஐஸ்கிரீம் வந்து கிராஸ் பண்ணிக்கிறாங்க, 4. இப்போ 4 பை மொத்தம் எவ்வளவு, 9. அதுக்கு மேட்ச் பண்ணிக்கோங்க. எத்தனை பால் வந்து கிராஸ் பண்ணிக்கிறான், 3. இப்போ 3 by 7. எத்தனை டம்ளர் வந்து கேன்சல் பண்ணிக்கிறான்னா 2. இப்போ 2 by 5. அவ்வளோதாங்க. கீழே உள்ளது பார்த்திங்கன்னா 3 by 8. அப்போ நம்மளை வந்து கிராஸ் பண்ண சொல்கிறான். அப்போ நீங்கள் 3 பென்சிலை கிராஸ் பண்ணிடுங்க. கீழே உள்ள ஃப்ரூட்லேயும் வந்து 2 by 7. அப்போ 2 வந்து கிராஸ் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே உள்ள ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் பார்த்திங்கன்னா 5 வந்து கிராஸ் பண்ணணும். ஸோ 5 வந்து நீங்கள் கிராஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இல்லை எளிமையான சம்மு, பேசிக்காக தான் பார்க்குறோம். இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. இதோட அட்வான்ஸ் லெவலில் நான் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் 30க்கு 30 வாங்கக்கூடிய எல்லா வகையிலான வீடியோஸையும் மேக்ஸுக்கும் தமிழுக்கும் சைக்காலஜிக்கும் டெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஏற்கனவே கொஞ்சம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ படித்தோம் இல்லைங்களா, தொகுதினா என்ன வரும், 3 வந்து தொகுதி, 7 வந்து பகுதி, 4 தொகுதி, 6 பகுதி, 5 தொகுதி, 10 பகுதி, 1 தொகுதி, 3 பகுதி, அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்கள், 2 by 6னால் 2 சைட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ தொகுதி என்ன, 2, பகுதி 6. அடுத்ததெல்லாம் 3 தான், நான் புள்ளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அதை சேட் பண்ணிடுங்க. இப்போ தொகுதி வந்து 3, பகுதி 4. அடுத்ததில் 5 பாக்ஸு செட் பண்ணணும். தொகுதி வந்து 5, பகுதி வந்து 10. அடுத்ததில் ஒரே ஒரு பார்ட்டு மட்டும் செட் பண்ணால் போதும். ஸோ தொகுதி வந்து 1, பகுதி வந்து 4. அடுத்ததில் 3 வந்து செட் பண்ணணும். ஸோ தொகுதி வந்து 3, பகுதி வந்து 8. அவ்வளோதாங்க. ரொம்ப பேசிக்காக தான் இந்த சாப்டர் கொடுத்துருக்காங்க. இனி அடுத்து வரதில் அட்வான்ஸ் லெவலில் நம்ம படிக்கணும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்து முக்கியமான இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல் சம்மோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது அதோட தொடர்ச்சி தாங்க. இதையும் பார்த்துட்டு அப்புறமா அந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், பயிற்சி 5.8ல் முக்கால் பாகத்திற்கு நிழலிடுக. முக்கால் பாகம்னா 3 இது இல்லைங்களா, அப்போ 3 இதுக்கு நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அதோட ஆன்சரை நான் பின்னாடி கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. கால் பாகத்துக்கு நிழலிடுகனா ஒரே ஒரு இது மட்டும், 4ல் ஒரு பங்கு தான் கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ 4 பாட்டு இருக்கும், நீங்கள் ஒரு பாட்டுக்கு மட்டும் சேவ் பண்ணணும். அந்த மேலே உள்ள 5.7ஐயும் முடிச்சுருங்க. இப்போ கால் பாகம்னா ஒன்று மட்டும் சேவ் பண்ணிங்கன்னா போதும். முக்கால் பாகம்னா 3 பாகத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். அரைனா 2 பாகத்தை சேவ் பண்ணணும், அவ்வளோதான். இதை சேர்த்துட்டுனா இந்த சாப்டர் முடிஞ்சு, அதனால தான் அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த சாப்டர் போயிடலாம். இதோட அட்வான்ஸ் லெவல் சம்ஸை நான் வீடியோவை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், முக்கால் அப்படிங்கிறனால 3 பாட்டை வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து ஒரு சின்ன ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கு அவனே போட்டான், அது 1 by 4ன்னு சேவ் பண்ணதை மேலே போடுங்க, அவ்வளோதான். அப்போ சேவ் பண்ண எத்தனை 3 இருக்குது, மொத்தம் எவ்வளோ இருக்குது 4. அப்போ 3 by 4. அடுத்ததில் சேவ் பண்ணதை பார்த்திங்கன்னா 1 தான் சேடாக இருக்குது. அப்போ 1 by மொத்தம் எவ்வளவு 4. அப்போ 1 by 4. கீழே வந்துடுங்க, சர்க்கிள் பாருங்கள், 1 தான் சேடாக இருக்குது. அப்போ 1 by மொத்தம் எவ்வளவு 2.
அடுத்து பாருங்கள், அடுத்ததுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக கொடுத்துருக்கா. அதுக்கும் பார்த்தீங்கன்னா 1 தான் சைடாக இருக்குது. அப்போ 1/2. அது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 1 தான் சைடாக இருக்குது. ஸோ 1/2. இதெல்லாம் இந்த சாப்டர்லாம் வந்து டெட்டு பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோ. 4th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் இது. நன்றி, வணக்கம்.